ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி வெப்சைட்டு. இந்த கண்டென்ட் உங்களுக்கு வந்து அப்படியே உங்களுக்கு வந்துட்டு ஆப்பாக வேணுனாலும் ஆப்பாக பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் வந்துடும், கஸ்டமர்ஸோட ரெஃபர் லிங்க் வந்துடும், டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆல் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்கீம்ஸு, டெபாசிட்டு, ட்ரான்சாக்ஷனு, வேலட் எக்ஸ்சேஞ்சு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இப்போ நான் வந்து டெபாசிட் கொடுக்குறேன் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ மெயின் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா கேஓசின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ நிறைய ஃபேக் யூசர்ஸை வந்து தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கேஓசியும் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு ட்ரேடிங் நீங்களே பண்ணி எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இந்த ஆப் உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக நீங்கள் வந்து கேஓசிலாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் பேக்கேஜ் ஓகேங்களா. ஸ்டார்டர் பேக்கேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு, ரிட்டர்னு, அதேமாதிரி எவ்வளோ பீரியடு, அது காம்பவுண்டிங், வித்ரான்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அவங்க வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட் நோ கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பிளான் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ப்ரோ பிளானு, க்ரோத் பிளான், இது வந்து எங்களோட டெமோ வெப்சைட்டு. ஸோ அதெல்லாம் நாங்கள் சும்மா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ப்ரோ, ஸ்டாண்டர்டு, க்ரோத்துன்னு சொல்லிட்டு நிறைய பிளான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட காண்டாக்ட் இருக்குது. நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இந்த ஆப்போட காஸ்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் 8,000 to 10,000 அந்த மாதிரி பட்ஜெட்டில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு டெமோஸ் அமுச்சு விடுவேன். நீங்கள் வந்து எது வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதேமாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து செட்டிங்ஸ் ஆப்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போனால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். கேஓசின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக ஷோ பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ எனக்கு வந்து வேறு கலரில் வேணும், எனக்கு வந்து வேறு டிசைனில் வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ஃபுல்லாகவே கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அட்மின் பேனல் ஷோ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இதோட அட்மின் பேனல் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா கேஓசின்ட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட்டாக எல்லாமே வந்துடும். கேஓசி வந்து வித்ரா ரிக்வஸ்ட்டு எல்லாமே இந்த இடத்துல ரிக்வஸ்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் யூசர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ டெபாசிட் ஆகிருக்கு, எவ்வளோ வித்ரா ஆகிருக்கு, எவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போனஸ் எவ்வளோ, கேட்வே எத்தனை, எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். இது எக்ஸாக்டாக ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மேனேஜ்மெண்ட்டு, கேஓசி மேனேஜ்மெண்ட்டு, இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 4 ஸ்டாஃபை போட்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து லாகின்ஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன ஒர்க்குக்கு எப்படி லாகின் வேணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மேனேஜ் பிளான்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூல் எல்லாமே ஹாலிடே என்னன்னைக்கு எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதுமாதிரி ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். யூசரோட ப்ராஃபிட் எவ்வளோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும், ப்ரோ நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் கேட்வே யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கேட்வேஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ரேசர் பே, பேடிஎம், ஃபோன்பே, பினான்ஸு. ஸோ நீங்கள் வந்து இப்போ பினான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாலர்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பேடிஎம்மில் வந்து எல்லாமே நம்ம வந்து பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து லீகலாக வந்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து நீங்கள் வந்து ரன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆப் பக்காவான ஒரு இது. இப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து மந்த்லி டெய்லி அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கணும். அவங்க வந்து அதை பார்த்துட்டு எகைன் அவங்க உங்கள்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் சோர்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து அது மூலிமா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி நான் ஷூராக சொல்லுவேன் நீங்கள் மந்த்லியே வந்து 10 to 20 lakhs ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் வந்து நீங்களே கால்குலேட் பண்ணுங்களேன். நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. இப்போ வந்து ஒரு பிளான் 1000 ரூபீன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த 1000 ரூபி பிளானில் ஒரு 100 பேர் ஜாயின் பண்ணுறாங்கனாலே நீங்களே யோசிச்சுக்கோங்க அமௌண்ட் எவ்வளோன்ட்டு. ஸோ நீங்கள் மந்த்து ஒரு மெயின் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேர் உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணாலே அதுவே போதும், எங்கேயோ போயிடும் அந்த அமௌண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட காண்டாக்ட் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள்.